தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலை சுற்றி பின் கோபுர கலசங்களின் மேல் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. ஹரஹர மகாதேவ ஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உட்பட பக்தர்கள் பலர் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே எர்ரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள தாமோதர பெருமாள் சுவாமி கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. அம்மன் கோவில் விமானத்திற்கும் திருமால் சன்னதி கோபுர விமானத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் பாஞ்சாலி அம்மன் தர்மராஜா திருக்கோவில் அக்னிவசந்த விழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியையும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி அசத்தினார்கள்.